கருட தேச நேயர்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி அகம் மகிழ்கிறேன். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறைய என்று விநாயகப் பெருமானை வணங்கி அகம் மகிழ்கிறேன். ஒரு அருமையான இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். 6 படை வீடு. இந்த 6 படை வீட்டினுடைய முதல் தலமாக இருக்கிற முதல் படை வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற அளவிலே இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல முற்படுகிறேன். திருப்பரங்குன்றம் பழைய காலத்திலே பரங்குன்றம், பரங்கிரி, கந்தமலை இப்படித்தான் பெயர்களால் அது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் திருப்பரங்குன்றம் ஆட்சி. இந்த திருப்பரங்குன்றம் முதலாவது படைவீடு. வெற்றிவேலாயிருக்கிற முருகப்பெருமான் விண்ணவர்களை சிறைமீட்டு அசுரர்களை அடித்த பிறகு இங்கே வந்து சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார். சுப்பிரமணிய தெய்வமாக அருளாட்சி செய்கிற அதே நேரத்திலே இந்த தலத்திலே ஆவுடை நாயகியும் பரங்கிரி என்கிற ஈசனும் இங்கே அருளாட்சி செய்கிறார்கள். அதைவிட மேலான ஒரு சிறப்பு, அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்கிற ஒரு அருமையான ஒரு சிவத்தலமும் இங்கே இருக்கின்றது. இந்த முதலாம் படைவீடினாலே நமக்கு என்ன பயன் என்று நாம் பார்ப்போமேயானால், மனித வாழ்க்கையில் முக்கியமாக நாம் வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்வதற்கான ஒரு வழி காட்டுதலை சொல்லுகிற ஒரு அருமையான தலம். இந்த திருப்பரங்குன்றம் 50 படிகளை உடையது. 1050 அடி உயரத்தில் இருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டிலே பாண்டியர்கள் காலத்திலே குடைவரை கோயில் என்ற அமைப்பிலே பல கோயில்களை தோற்றுவித்தார்கள். அந்த வகையிலே இந்த திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோயில். அங்கே இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பாறையிலே செதுக்கப்பட்ட ஒரு உருவமாகத்தான் நமக்கு காட்சியளிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தலத்தில்தான் முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் என்று சொன்னாலே ஒரு மங்களகரமான செயல்பாடு. இதை யார் முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால், தேவ இந்திரன் என்ன செய்கிறான், பிரம்மாவிடத்திலே சென்று ஒரு ஆலோசனை செய்கிறான். நம்மையெல்லாம் சிறை மீட்டு நமக்கு இன்பம் அளித்த, வாழ்வு அளித்த முருகப்பெருமானுக்கு நாம் நன்றி செய்ய வேண்டாமா என்று நினைத்து பிரம்மனிடத்திலே ஆலோசனை செய்கிறார். பிரம்மா இந்திரனை அழைத்து கொண்டு, இங்கே காராய வண்ண மணிவண்ண கண்ண கரசங்கு சக்கரதரனேல் தீராய வாழ்வு மலர்வாயனேய ஸ்ரீராம ராம எனவோம் என்று அந்த ராம அவதாரத்தினுடைய காக்கின்ற கடவுளாக இருக்கிற திருமாலிடத்திலே அழைத்து வருகிறார்கள். திருமாலிடத்திலே வந்தவுடனே திருமாலிடத்திலே தன் செய்தியை, இந்த திருமணம் சார்ந்த செய்தியை சொல்கிறார்கள். உடனே திருமாலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா, அப்படியே செய்வோம் என்று சொல்லி இந்த தேவேந்திரன், திருமால், பிரம்மா மூவரும் கைலாயம் சென்று முழுமுதற் பொருளாக இருக்கிற மாலையன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாக இருக்கிற சிவபெருமானத்தை இந்த செய்தி சொல்லப்படுகிறது. உடனே சிவபெருமான் அப்படியா என்று மகிழ்ந்து முருகனிடத்திலே சென்று தெரிவிங்கள், அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி அங்கிருந்து வருகிறார்கள். நேராக வந்து முருகப்பெருமானிடத்திலே இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது முருகனும் அகமகிழ்கிறான். ஆக தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாக இருக்கிற தேவ யானையை ஒரு நன்றி கடனாக, ஒரு பரிசாக முருகனுக்கு கொடுக்க வேண்டும், முருகனுக்கு கன்னிகாதான திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வைபவம் நிகழ்ந்த தலம்தான் திருப்பரங்குன்றம். ஆகதான் சொன்ன, கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய் வடிவேள் இருதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேல். இந்த சுடுவாய் நெடு வேதனையாவும் அந்த வேதனைகளெல்லாம் அகலும். விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று கெட்டு போகிற மனதிற்கு வாழ்க்கையிலே கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் இல்லங்களிலே ஒரு மங்களமான திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் வாருங்கள். அங்கே இருக்கிற பாலசுப்பிரமணியத்தை வேண்டுங்கள். நமக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய அருளாளர் தான் முருகப்பெருமான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்த ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கேதான்
6 என்பதற்கு பொருள் நாம் விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். சிவனுடைய முகம் 5 முகம். 6வது முகம் ஒன்று இருந்தது. 5 முகம் என்று பார்க்கிற பொழுது அந்த 5 முகத்திலே முதலாவது இருப்பது ஈசான்யம், தத்புருஷம், வாமதேகம், சத்யஜோதிதோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகோரம். இந்த 5 முகங்களையும் தாண்டி 6வதா ஒரு முகம் சிவனுக்கு இருந்தது. அது ஞான முகம் என்று பெயர். அதற்கு அதோ முகம் என்று பெயர். அந்த அதோ முகத்தினுடைய நெற்றியிலே இருக்கிற அந்த 6 தீப்பொறிகள் புறப்படுகிறது. 6 படை வீடு, 6 திருமுகம், 6வதாக இருக்கிற சிவனுடைய முகம் அதே முகம். அந்த அதோ முகத்திலிருந்து 6 பொறி. இந்த 6 தீப்பொறிகளை இந்த வாயு பகவான் சுமந்து கொண்டு சென்று சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே பொருத்துகிறார். அந்த 6 தீப்பொறியும் 6 முகமுடைய தனித்தனி 6 குழந்தைகளாக உருவெடுக்கிறது. இந்த 6 குழந்தைகளையும் வளர்ப்பது யார் என்று சொன்னால் 6 கார்த்திகை பெண்கள். இந்த 6 6 6 என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உள் நோக்கம் என்னவென்று சொன்னால் 6 முகம் தோன்றில். அருமையா சொல்வார். 6 முகம் எப்பொழுது தோன்றுகிறாதாம்? 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அதான் அதோ முகம். வெண் சமரில் அப்படி அந்த அதோ முகத்தில் தோன்றிய முருகப் பெருமான் அமரர் இடர் தீர அமரம் புரிய வந்த முருகப் பெருமான். அதோ முகத்தில் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். வெண் சமரில் அஞ்சேல் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா முருகா என்று ஓதுவார் முன் என்று அருமையான செய்தியை இந்த தளத்தில் அறியலாம். அடுத்து மேலும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அன்பு பெரியவர்களே, நக்கீரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காசி யாத்திரை. காசி யாத்திரை என்பது என்னன்னா காசி தீர்த்தம். காசி யாத்திரை போலவே ஒரு தலம் திருப்பரங்குன்றத்திலே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. அது காசி தீர்த்தம்னு வேறு, காசி பொய்கை என்றும் சொல்லலாம். அப்படிப்பட்ட காசி பொய்கையில சிவனை குறித்து நக்கீரர் தியானம் செய்கிறார். தியானம் செய்கிற பொழுது எப்பொழுதுமே தியானம் செய்தால் இடையிலே அதை தடுக்கக்கூடிய, அதை நிறுத்தக்கூடிய எந்த செயலும் ஏற்படக்கூடாது. தியானம் முழுமையாக முடிகிற வரையும் தன் உணர்வுகளை எண்ணங்களை அந்த தியானத்திலே செலுத்தியிருக்க வேண்டும். ஆனால் நக்கீரரோ இடையில என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த காசி பொய்கை தீர்த்தத்திலே ஒரு இலையினுடைய சருகு விழுகிறது. அந்த சருகினுடைய ஒரு பகுதி நீரிலும் மறு பகுதி நிலத்திலும் இருக்கிறது. ஒரு பகுதி நீரில் இருந்தது, மீன்களாக உருவெடுத்து விட்டது. மறு பகுதி பறவையானது. இந்த நிஷ்டையில் இருக்கிறவர், தவத்தில் இருக்கிறவர் இதை பார்த்ததனாலே தவம் கலைந்தது. அந்த நேரம் பார்த்திருந்து கற்கி முகி என்கிற ஒரு பூதம் அந்த நக்கீரரை அப்படியே அலக்காக தூக்கி கொண்டு ஆகாயத்திலே சென்று விட்டது. அந்த கற்கி முகி பூதத்தினுடைய கடப்பாடு என்னவென்று சொன்னால், உடனே விழுங்கி விடாது. அந்த பூதம் 1000 பேரை ஒன்றாக சேர்த்து கொண்டு 1000 பேரை ஒன்றாக விழுங்கக்கூடிய அந்த பூதம். அப்படிப்பட்ட பூதத்தினிடத்திலே நக்கீரர் அகப்பட்டு கொண்டார். நக்கீரர் எப்படி அகப்பட்டு கொண்டார்? தவத்திலே தன் சிந்தனை செலுத்தாமல் அந்த காசி பொய்கையிலே விழுந்த ஒரு நிகழ்வை கண்டதனாலே தவம் கலைந்த நேரம் பார்த்து அந்த கற்கிமுகி பூதம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. ஆனால் சென்று பார்த்தால் தமக்கு முன்னே 999 மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். 1000ஆவதாக போய் அகப்பட்டவர் தான் நக்கீரர். இந்த நக்கீரரை பார்த்து அந்த 999 பேரும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஐயோ, நீ கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்களெல்லாம் உயிர் பிழைத்திருப்போமே. நீ கிடைத்து விட்டாயே, இந்த பூதத்திற்கு, இந்த கொடுமை செயலுக்கு என்ன பரிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். அவருடைய துன்பத்தை பார்ப்பதா, நாம் பூதத்தினிடத்திலே அகப்பட்டு கொண்டோம் என்ற துன்பத்தை பார்ப்பதா? இப்படிப்பட்ட துன்பங்களை போக்கக்கூடிய வல்லன்மை பொருந்தியவர் யார்னா
மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தூதனை மெய்ஞான தெய்வத்தை சேலார் வயல் பொழில் செங்கோடனை கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அந்த அருணகிரியினுடைய அந்த பாடல்களுக்கு ஏற்ப அந்த நம்முடைய அந்த எண்ணங்களினாலே ஒருமுகப்படுத்திவிட்ட அந்த நக்கீரர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? முருகனை வணங்க ஆரம்பித்தார். ஐயா, என்னுடைய குறைகளையெல்லாம் போக்கணும் அப்படின்னு வணங்க ஆரம்பிக்கிற போது அந்த வணங்க ஆரம்பிப்பதற்காக அவர் ஒரு இலக்கியத்தை படைத்தார். அந்த இலக்கியம்தான் திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டு நூல்களில தமிழ் இலக்கியங்களில இடம்பெற்றிருக்கிற திருமுருகாற்றுப்படை. மிக அருமையாக சொல்லுவார்கள். முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10 என்று இந்த 10 பாட்டு இலக்கியங்களினுடைய தலை இலக்கியமாக சிறப்பாக இருப்பது ஆற்றுப்படை. ஆற்றுப்படை என்ன? 6. இங்கேயும் 6 வருகிறது. 6 என்று சொன்னால் வழி. ஆற்றுப்படுத்தல்னா இங்க நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்கிறார்? என்னை போல் வருத்தமுற்றோர்கள், என்னை போல் உயிருக்கு அபாயம் வந்தவர்கள், என்னை போல் வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்கள் எல்லாம் நீங்கள் எம்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற முருகப்பெருமானை சுப்பிரமணிய சாமியை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படி வேண்டிக் கொண்டால் எனக்கு எப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகவேல் எனக்கு காட்சி தந்து அருள் தந்தாரோ அதுபோல உங்களுக்கும் தருவார் என்று தான் பெற்ற இன்பம், தான் பெற்ற அந்த நல்ல செயல்பாடுகளை எல்லாம் மற்றவர்களுக்கும் சொல்லி ஆற்றுப்படுத்தல்னா வழிகாட்டுதல் வேறு. அப்ப 6 என்பதற்கு என்ன பொருள்? 6 படை வீடு, 6 தீப்பொறி, 6வது முகம் அதே முகம், 6 கார்த்திகை பெண்கள், 6 தாமரைப்பூ, 6 குழந்தைகள், இப்படி 6 6 6 என்று வருகிற அவதாரத்தின் நோக்கமாக இருக்கிற முருகப் பெருமானை சரணடைந்தால் நம் வாழ்க்கைக்கு வழி கிட்டும். அதுதான் திருப்பரங்குன்றம் நமக்கு காட்டுகிற பண்பாட்டு நெறி, அதுதான் ஒழுக்கம். இதைத்தான் நம்முடைய பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடலாக இருக்கிற அந்த வெப்பொழித்தவ நாயகனாக இருக்கிற குழந்தை வடிவிலே அந்த சிவனை பாடி அருள் பெற்றிருக்கிற திருஞான சம்பந்தர், அது மட்டுமல்ல வன் தொண்டராக இருக்கிற சுந்தரர், அது மட்டுமல்ல ஆரூரில் இருக்கிற மணிவாசக பெருமான் எல்லாம் இந்த தலத்தை இங்கிருக்கிற பரங்கிரிநாதனை, ஆவுடை அம்மையை, மீனாட்சி சுந்தரேசனை பாடுவதோடு மட்டுமல்லாமல் முருகனுடைய அருளையும் பெற்றவர்கள் என்பார்கள் என்று தோன்றுகிற பொழுது திருப்பரங்குன்றம் என்ற தலை சிறப்பு. இந்த காசி தீர்த்தம் ஒரு கல்பாறையிலே எப்படி வந்தது என்று நமக்கு சந்தேகம் வரும். அப்பொழுதுதான் இந்த தீர்த்தத்தை காசியிலே சென்று தரிசிப்பதற்கு பதிலாக திருப்பரங்குன்றம் வாருங்கள், அங்கே காசி சுனை என்பதை ஒன்றை ஏற்படுத்தினான். முருகன் தன் கையில் இருக்கிற வெற்றிவேல், வீரவேல், விண்ணோர் சிறை மீட்டவேல், வாரி குளித்தவேல், சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேலாக இருக்கிற அந்த வேலை பூமியிலே கற்பாறையிலே பதிக்கிற பொழுது அப்பொழுது நீர் பிரளயம் ஏற்பட்டு சுனையாக மாறி அதுவே காசி தீர்த்தம் என்பது. ஆகவே அன்பர்களே, இந்த தலத்திலே வந்து உங்களுடைய திருமண தடையை போக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே மகனுக்கு மகளும் மகளுக்கு ஒரு மருமகளும் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை செம்மைப்படாது. யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ இங்கு வந்தீர்களேயானால் எப்படி அந்த பாலசுப்பிரமணியத்திற்கும் எப்படி அந்த அருமையான தேவேந்திரனுடைய வளர்ப்பு மகளாக இருக்க தேவயானைக்கும் திருமணம் நடந்தது போல இந்த திருமணத்திற்கு தேவேந்திரன் முதற்கொண்டு சிவன் முதற்கொண்டு திருமால் முதற்கொண்டு தேவர்கள் புடைசூட கிம்புரரு கிண்ணரரு போன்றவர்கள் எல்லாம் வந்து இசை எழுப்ப நடந்ததோ அதுபோல நம்முடைய திருமணமும் நல்ல நிலையிலே நடக்கும். திருப்பரங்குன்றம் வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள், அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இந்த முதலாம் படைவிடை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் கருதி இந்த அளவிலே நிறைவு செய்து வாய்ப்பளித்த கருட தேச தொலைக்காட்சிக்கும் அந்த அத்துணை கருட தேசத்தினுடைய நல்ல நேயர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏனையோருக்கும் இந்த பழனிசாமி பணிவான வணக்கத்தினை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.